தாய்ப்பால்ல விளக்கரிச்ச பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியல வாங்க நான் சொல்றேன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதி. அட ஆமாங்க, இந்த சம்பவம் நம்மளோட ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு கோபுரம் முதல் அஸ்திவாரம் வரைக்குமே பல புதிர்களை கொண்ட நம்மளோட தஞ்சாவூர் பெரிய கோயில தாங்க நடந்திருக்கு. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா குடமுழுக்கு வெகு விமர்சையா நடக்குது. அப்போ பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து தன்னால முடிச்ச பரிசுகளை கொடுக்கறாங்க. அப்ப முக்காவாசி விளக்குகள் பரிசுகளா வருது. அந்த விளக்குகள் எப்பொழுதுமே அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் ஒரு உத்தரவை போடுறாரு. அதுக்காக மக்களுக்கு இலவசமா ஆடு மாடுகளை பரிசா கொடுக்கறாரு. எதுக்காக ஆடு மாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சி அதுல வர பணத்துல விளக்குகளை எரிய விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நாள் ராஜராஜ சோழன் கோவிலுக்கு வந்து பார்க்கறாரு. பார்க்கும்போது எல்லா விளக்குகளும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு விளக்க தவிர ஒரு விளக்கு எரியாததை பார்த்த ராஜராஜ சோழன் உடனே கோபம் அடைஞ்சு காவலர்கிட்ட கேட்கிறாரு, எதுக்காக இந்த விளக்கு எரியாம இருக்கு, இது யாருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு.